ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய சில ஹிந்தி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹிந்தியில் பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸை எப்படி நம்ம கொஷின் ஃப்ரேம் பண்ணி கேட்குறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின், நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு. ஸோ ஏதோ ஒரு இடத்துக்கு, ஸோ நீங்கள் வந்தீங்களா நேத்திக்கு அந்த மாதிரி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கேட்குறதுக்கு நீங்கள் அப்படின்னா ஆப் அப்படின்னு தெரியும். ஸோ வா அப்படின்னா ஆவு, அதோட பாஸ்ட் டென்ஸ் ஆயா, ஆயி, ஆயே. ஸோ இந்த 3 ஃபார்மில் தான் வந்து ஏதோ ஒன்று வரும். இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து நீங்கள், ஸோ ஆப் ஆயே வரும். ஓகேவா? ஆப் ஆயே கியா, நீங்கள் வந்தீங்களா. ஸோ கியா அப்படின்றது நமக்கு தெரியும், கொஷின் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக வர்ற வார்த்தை. வந்தீங்களா, போனீங்களா, அந்த மாதிரி. ஸோ என்ன, எங்கே, ஏன், இந்த மாதிரியான கொஷின் வேர்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து கேள்விக்கான ஒரு வார்த்தை. அதெல்லாம் வரும்பொழுது அதுக்கான வேர்டு நம்ம ஹிந்தியில் ரீப்ளேஸ் பண்ணி போடுவோம். கியா அப்படின்னா என்ன, எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கஹான், ஏன் அப்படின்னா கியோன், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து கொஷின் வார்த்தையே இல்லை அப்படின்ற பட்சத்தில், அதாவது வேர்பை வச்சு கொஷின் கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில், அதாவது வந்தீங்களா, போனீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்குற பட்சத்தில் கியா அப்படின்ற வேர்டை வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கியா ஆப் ஆயே அப்படின்றதும் கேட்கலாம், ஆப் ஆயே கியா அப்படின்றதும் கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது அவர் வந்தாரா. இங்கே சப்ஜெக்ட் வந்து அவர். ஸோ அவர் அப்படின்னா ஹிந்தியில் வந்து ஓ. ஸோ ஓ ஆயா கியா. ஸோ இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து ஓ, அதாவது அவர், அதனால ஆயா வருது. ஓகேவா? ஓ ஆயா கியா. இதுவே அவங்க வந்தாங்களா, அதாவது ப்ளூரல் ஃபார்மில் நிறைய பேரை குறிப்பிட்டு, ஒரு 2-3 பேரை குறிப்பிட்டு சொல்லி கேட்குறதுக்கும், இல்லை ஒரு பெண்ணை ரெஸ்பெக்டோட கேட்குறதுக்கும் வந்து வே ஆயா கியா. ஸோ அவர்கள் ப்ளூரல் ஃபார்மில் வந்து வே வரும். ஆயே கியா அப்படின்னா அவங்க வந்தாங்களா. இதுவே ஒரு பெண்ணை, உங்கள் ஏஜ் இருக்கிற பெண்ணை, இல்லை உங்களை விட எங்கரா இருக்கிற பெண்ணை பற்றி கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஓ ஆயி கியா அப்படின்றத கேட்குறோம். ஸோ ஆயி வரும், ஓ ஆணுக்கு சொல்கிற மாதிரி தான் அது. ஓ ஆண் அப்படின்னா ஆயா வர்ற மாதிரி, பெண்ணுக்கு வந்து ஆயி கியா அப்படின்றத சொல்லலாம். ஸோ பிரியா வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு பிரியா ஆயே கியா. பிரியா வந்துச்சா, அதாவது உங்களை விட உங்கள் ஏஜ் இல்லை உங்களை விட எங்கரா இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் பிரியா பிரியா ஆயே கியா அப்படின்றதும் கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நீங்கள் போனீங்களா. இங்கே வேர்பு வந்து போ. ஸோ போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாவோ அப்படின்னு சொல்லுவோம். அது பாஸ்ட் டென்ஸில் எப்படி வரும் அப்படின்னா கயா, கயி, கயே ஃபார்மில் வரும். ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் வந்து நீங்கள். ஸோ ஆப் ஆயே கியா ரெஸ்பெக்டில் கேட்குறீங்க, அதனால தான் ஆயே கியா. ஸோ சாரி, ஆப் கயே கியா. ஸோ கயா, கயி, கயி. இங்கே கயே வரும், ஆப் கயே கியா. அடுத்தது அவர் போனாரா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இங்கே வந்து ஆண் பால். ஸோ அதனால் கயா வரும். கயி பெண் பாலுக்கு வரும். ஓ கயா கியா, ஓ கயா கியா. அடுத்தது அவங்க போனாங்களா அப்படின்னு ப்ளூரலில் கேட்குறதுக்கு, ஸோ அவர்கள் நிறைய பேர். ஸோ அப்போவும் கயே யூஸ் பண்ணும். ஸோ ரெஸ்பெக்டோட சொல்கிறதுக்கு, ஒருத்தவங்கள ரெஸ்பெக்டோட சொல்கிறதுக்கும் ப்ளூரல் ஃபார்முக்கும் கயே யூஸ் பண்ணும். அந்த ஏ சவுண்டில் முடியும் பாருங்கள் எல்லா வேர்புமே. ஆயே, கயே, காயே, இந்த மாதிரிலாம் வரும். ஏ சவுண்டு வந்ததுனாலே ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றது அர்த்தம். யா சவுண்டு கயா, ஆயா அப்படின்னா வந்து ஆண்பால். கயி, ஆயி, அந்த ஈ சவுண்டு வந்தது அப்படின்னா பெண் பாலுக்கு உரியது. ஓகேவா? வே ஆய் ஓ வே கயே கியா. ஸோ வே ஆயே கியா அப்படின்னா அவங்க வந்தாங்களா, வே கயே கியா அப்படின்னா அவங்க போனாங்களா அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் கேட்குறீங்க. அடுத்த வேர்பு வந்து சாப்பிட்டீங்களா. ஸோ வாங்க, போங்க, இதுக்கு வந்து நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் நமக்கு ஆல்ரெடி ஒரு 2 கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். இது வந்து பாஸ்ட் டென்ஸ் நம்மளோட வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாமே வந்து கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளோட 20 days ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் வீடியோவில் பாஸ்ட் டென்ஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பாஸ்ட் டென்ஸில் சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேர்பை வச்சு 2 கொஷின் கேட்டு பார்க்கணும். அதாவது எதை, யாரை அப்படின்ற 2 கேள்வியை கேட்டு பார்க்கணும். ஸோ எதை வந்தீங்க, எதை போனீங்க, யாரை வந்தீங்க, யாரை போனீங்க அப்படின்றத நம்ம கேட்க முடியாது. ஒரு அர்த்தமுள்ள ஒரு கொஷினாக வந்து அது ஃபார்ம் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு பதிலும் கொடுக்க முடியாது. இதுவே எதை சாப்பிட்டீங்க, யாரை சாப்பிட்டீங்க. ஸோ எதை சாப்பிட்டீங்க அப்படின்றத ஒரு கேள்வியை கேட்கலாம், ஒரு அர்த்தமான ஒரு கேள்வியை கேட்கலாம். நான் இட்லியே சாப்பிட்டேன், பூரியே சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு பதிலை கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்க முடிகிற பட்சத்தில்
சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். ஸோ ஆன்சர் கரெக்டான ஒரு கொஷின் ப்ராப்பராக ஃபார்ம் பண்ண முடிஞ்சு ஆன்சர் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். ஆப்னே. ஸோ சாப்பிட்டீங்களா? ஆப்னே. இங்கே வந்து கயா காவோ அப்படின்னா சாப்பிடுங்க. பாஸ்ட் டென்ஸில் வந்து கையா அப்படின்றது வரும். ஸோ இங்கே ஆயா, ஆயி, ஆயே, கயா, கயி, கயே. ஸோ இந்த மாதிரி வேர்பு மாறுச்சு இல்லையா? இங்கே வந்து வேர்ப் அந்த மாதிரி மாறாது சப்ஜெக்டை பொறுத்து. எல்லாத்துக்குமே வந்து காயா தான் வரும். ஓகேவா? இதுவே வந்து சப்ஜெக்ட் மாறாமல் இருந்தது அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சப்ஜெக்ட் மாற்றிட்டீங்க, நே சேர்த்துட்டீங்க, ஆப் கூட நே சேர்த்துட்டீங்க. சப்ஜெக்ட் மாறுச்சு அப்படின்னா வேர்பு மாறாது. வேர்பு மாறுச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து சப்ஜெக்டில் சேஞ்சஸ் வராது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எதை யாரை அப்படின்ற கொஷின் ரைஸ் பண்ணி பார்த்து அது ஒரு ப்ராப்பரான மீனிங் கொடுத்து பதில் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா சப்ஜெக்ட் கூட நீ சேர்க்கணுமா நீ சேர்க்கக்கூடாதான்றதை டிசைட் பண்ணணும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் சப்ஜெக்ட் கூட நே சேர்த்துட்றீங்க. அதாவது சப்ஜெக்டில் கொஞ்சம் வேரியேஷன்ஸை கொண்டு வந்துடுறீங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், வேர்பை அப்படியே தான் வச்சுக்கணும். சப்ஜெக்டை பொறுத்து மாற்றக்கூடாது. ஓகேவா? இந்த ரூல் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னாலே ஈஸியாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஆப்னே, கையா, கியா. ஸோ கையா அப்படின்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கான பாஸ்ட் டென்ஸ் வார்த்தை. ஸோ அவர் சாப்பிட்டாரா? இப்போ நான் அதே வேர்பு தான் இங்கேயும் யூஸ் ஆகுது. ஸோ அப்போ நே வரும். ஓ அப்படின்றது இந்த உஸ்னேவாக மாறும். ஓகேவா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அவள், அவர் இதுக்கெல்லாம் ஓன்னு பார்த்தோமா? இங்கே வந்து உஸ்னே வரும் ரெண்டுத்துக்குமே. கையா, கியா. ஸோ இதுவே வந்து பெண்ணு பிரியா சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கும் உஸ்னே தான் வரும். ஸோ பிரியா, கையா, கியா அப்படின்றது தான் வரும். ஓகேவா? அருண், கையா, கியா அப்படின்றது தான் கேட்கணும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல பேசுகிறீங்க இந்த மாதிரி பேர் மென்ஷன் பண்ணி சொல்லும்பொழுது ஆனா பெண்ணா அப்படின்றத நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். கையா அப்படின்னு சொன்னால் வந்து அது ஆணை சொல்கிறாங்களா பெண்ணை சொல்கிறாங்களா அப்படின்றது. ஸோ நீங்கள் அந்த சென்டென்ஸ் ஹோல் கான்வர்சேஷனாக லிசன் பண்ணும்பொழுது வந்து அதை நீங்கள் பேசும்பொழுது வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரூல். இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசணும். ஓகேவா? உஸ்னே, கையா, கியா. அடுத்தது அவங்க சாப்பிட்டாங்களா? ஸோ ப்ளூரலில் சொல்கிறீங்க, 2-3 பேரை சொல்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உஸ்னேக்கு பதிலாக உன்ஹோனே அப்படின்றது வரும். உன்ஹோனே, கையா, கியா. ஸோ இங்கே எங்கேயுமே வேர்பு மாறல பாருங்கள். அடுத்தது நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது. எதை செஞ்சீங்க, யாரை செஞ்சீங்க. ஸோ எதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். ஏதோ ஒரு வேலையை சொல்லலாம். ஓகேவா? வேலையை செய்தேன் அப்படின்னு நம்ம பதில் சொல்ல முடியும். அப்போ என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் கூட நீ சேர்க்கணும். உங்கள் சப்ஜெக்ட் நீங்கள் ஆப்னேவாக மாறும். ஸோ செய் அப்படின்னா கரோ. கரோ அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் கியா அப்படின்றது வரும். ஆப்னே கியா கியா அப்படின்றத கேட்கணும். அவர் செஞ்சாரா? ஸோ உஸ்னேன்னு சொன்னேன். அவர், அவள் ரெண்டுத்துக்கும் உஸ்னே. உஸ்னே, கியா கியா. அடுத்தது அவங்க செஞ்சாங்களா? உன்ஹோனே, கியா கியா. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்களா? எதை பார்த்தீங்க, யாரை பார்த்தீங்க. ஸோ இந்த வேர்பு இந்த ரூல்ஸ்லேயே எக்ஸப்ஷனல் கேஸுன்றது ஒரு சிலது இருக்குது. ஒரு சில வேர்புக்கெலாம் அந்த மாதிரி பதில் சொல்ல முடியும், எதை யாரைன்னு கேட்கும்போது. பட் சப்ஜெக்ட் மாற்றக்கூடாது. அது ஒரு ரூல்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் மாற்றக்கூடாது. ஸோ சப்ஜெக்ட் மாற்றக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் ஆப், ஓ, பே அப்படின்றது அப்படியே தான் வரப்போகுது. ஸோ சப்ஜெக்ட் மாற்றக்கூடாதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன மாறும், வேர்பு மாறும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பார்த்தீங்களா? ஆப்னே தேக்கா கியா. ஸோ தேக்கோ அப்படின்னா பாரு, அதோட பாஸ்ட் டென்ஸ் தேக்கா. ஸோ எதை பார்த்தீங்க, யாரை பார்த்தீங்க. ஸோ பதில் சொல்ல முடியும் ரெண்டுத்துக்குமே. அதனால் ஆப்னே தேக்கா கியா. ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கண்டிஷன் அப்ளை ஆனாலுமே நீங்கள் சப்ஜெக்டை மாற்றணும். அவர் பார்த்தாரா? உஸ்னே தேக்கா கியா. அவங்க பார்த்தாங்களா? உன்ஹோனே தேக்கா கியா. பிரியா பார்த்தாங்களா? பிரியா தேக்கா கியா. ஸோ இந்த தேக்கா அப்படின்றது அப்படியே தான் வரும். ஸோ கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தே தோ அப்படின்றத சொல்லுவீங்க. தோ அப்படின்னா கொடு. ஸோ தே தியா அப்படின்னா வந்து கொடுங்க அப்படி, கொடுத்தேன்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறது அர்த்தம். தியா தியா அப்படின்றது தான் பாஸ்ட் டென்ஸ் வரும். நீங்கள் கொடுத்தீங்களா? ஆப்னே தியா கியா. ஆப்னே தியா கியா. கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தேதோ சொன்னேன். ஸோ எதை கொடுத்தீங்க, யாரை கொடுத்தீங்க. ஸோ இங்கே வந்து ஆன்சர் சொல்ல முடியும். அதனால் ஆப்னே. அவர் கொடுத்தாரா? உஸ்னே தியா கியா. அவங்க கொடுத்தாங்களா? உன்ஹோனே தியா கியா. நீங்கள் எடுத்தீங்களா? எடு அப்படின்னா லேலோ. ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து லியா. சொல்லோ லேன்னு சொல்கிறதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து லியா. ஆப்னே லியா கியா. எதை எடுத்தீங்க, யாரை எடுத்தீங்க. ஸோ ஆப்னே வரும். ஓகேவா? உஸ்னே லியா கியா. அவங்க எடுத்தாங்களா? உன்ஹோனே லியா கியா. நீங்கள் சொன்னீங்களா? ஆப்னே கஹா கியா. ஸோ கஹோ அப்படின்னா சொல்லு. எதை சொன்னீங்க, யாரை சொன்னீங்க. ஸோ பதில் சொல்ல முடியுமா? அதனால் ஆப்னே கஹா கியா. அவர் சொன்னாரா? உஸ்னே கஹா கியா. அவங்க சொன்னாங்களா? உன்ஹோனே கஹா கியா. நீங்கள் எழுதுனீங்களா? ஆப்னே லிக்கா கியா. லிக்கோ அப்படின்னா எழுதுனீங்களான்னு பாஸ்ட் டென்ஸில் கேட்கும்பொழுது ஆப்னே லிக்கா கியா. உஸ்னே லிக்கா கியா. உன்ஹோனே லிக்கா கியா. அவங்க எழுதுனாங்களான்னு சொல்லி கேட்குறதுக்கு உன்ஹோனே லிக்கா கியா.
ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த சென்டென்ஸ் ஃபார்மேட் உங்களுக்கு நிறைய இடங்கள்ல தேவைப்படும் பேச்சு வழக்கில் பேசும்பொழுது. ஸோ இது கூடவே வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் அவர் நேத்தி ஹோம்ஒர்க் எழுதினாரா, அவர் லெட்டர் எழுதினாரா, அவர் இமெயில் அனுப்புனாரா, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட கனெக்ட் பண்ணி நான் அந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.